ஹலோ மேடம். இப்போ கான்செப்ட் என்னன்னா, மனுஷனுக்கு பேய் பிடிச்சி பார்த்துருப்பீங்க. போடுற கோட்டுக்கு பேய் பிடிச்சிருந்தா அதை நான் போட்டுட்டேன், என்ன அவஸ்தைப்படுறேன், அது தண்ணி எப்படி தப்பிக்கிறேன், அதான் கான்செப்ட். மனோபாலா சார், முதல்ல உங்க பெட் பத்தி நீங்களே சொல்லுங்க. சூப்பர் பா, சூப்பர் சூப்பர். இப்போ இந்த பிஃபோர் அந்த பேயோட எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வைப்ரேஷன் ஜாஸ்தி இருக்கணும். வைப்ரேஷன் ஏன்னா தட தட தடன்னு இங்கேருந்து ஒரு தடவை போனேன், அப்புறம் அங்கேருந்து ஒரு தடவை வந்தேன், 2 தடவை தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த பேயோட எஃபெக்ட் வந்து புரியலன்னா சரளா கேட்டுக்க, நிறைய பேய் பட அத்தாரிட்டி இந்தம்மா. மற்றபடி ரொம்ப நல்லா, அந்த கான்செப்ட் ரொம்ப பிரமாதம். சின்னி ஜெயந்த் சார், இவருடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்க எப்படி ரேட் பண்றீங்க? அதாவது இந்த மூஞ்சி இருக்க, இதே மூஞ்சி தான் 1984ஆம் ஆண்டு நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட கை கொடுக்கு கை படத்தில் இப்படிதான், இதே தான். ஏன்னா அப்படியே தூக்கிட்டு போயிட்டார் பின்னாடி. அதாவது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு நாகேஷ் அவர்கள், ஒரு சந்திரபாபு அவர்கள் இல்லைன்றாங்க இல்லையா. நீங்க உடம்பை ஏத்தாம இப்படியே இருந்தீங்கன்னா இன்னொரு நாகேஷ் சந்திரபாபு ஆகலாம். வாழ்க. அதாவது சைலண்டா சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பெர்ஃபார்மன்ஸ் பண்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப கற்பனை எல்லாமே வேணும். எல்லாமே அற்புதமா பண்ணிட்டாரு. இவர் சினிமாவுக்கு வரனா ஒன்னே ஒன்று மட்டும் பிளஸ் பண்ணணும், டைலாக் கொஞ்சம் கத்துக்கணும். தங்களுடைய திறமை எங்கெங்கயோ பிரலாபிக்கப்படுகிறது. நான் என்ன சொல்வதென்று எனக்கு இப்ப ஒரு வார்த்தை சொன்னாங்கல்ல, இது வைரமுத்துவே எழுதல, பிரலாபிக்கப்படுகிறதுன்னு தமிழ்ல ஒரு வார்த்தையே கிடையாது. எல்லாம் குத்துமதிப்பா புடிச்சு சொல்ல வேண்டியதுதான். நான் இருக்குது, பிரலாபம் இருக்கு. அதாவது நம்ம பிரலாபிக்கிறதுனா எல்லாரும் ஆளாளுக்கு பேசுறது. இந்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப நேரம் கொடுத்தேன். நீங்க என்ன சொல்லி வரீங்கன்னா ரொம்ப நேரம், அதாவது கோட்ல கிழிஞ்சிருக்கீங்க. ஆமா, அதாவது என்னன்னா அது சொல்ல வந்து நீங்க அந்த மாண்புமிகு மாதிரி பேசுங்க. மாண்புமிகு திரு, ஒரு நிமிஷம், கோவை மாவட்ட சார்பாக அம்மா அவர்களுக்கு அதனால அப்துல்லா இன்னைக்கு வந்து தஞ்சாவூர் மாவட்ட நன்றி நன்றி நன்றி. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நன்றி, வணக்கம். இதுதான் கரெக்ட். கோவை சனவம் தனியா சிக்கிட்டீங்க நீங்க இன்னைக்கு. ஒண்ணுமே அத பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்ல. முதல்ல கொஞ்சம் விட்டு குடிச்சிட்டு அப்புறமா புடிச்சுக்கிறது தான். அப்புறமா அது எத்தனை பேர் வந்தாலும் சரி, எதுக்கு பயப்படணும்? ஏன் ஏன் காம்ல தான் இருக்கும், காம்ல தான் இருக்கும். அது